தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு, ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்கு உடன்பதார் கொடுப்பேன். வயசான அம்மாவா, உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைத்தேன் பார்ப்பேன். பசி கிடையாது நாட்டில், ஓடிச்சுட்டேன். வேலை இல்லை சொல்லக்கூடாது, எவனும் சொல்லக்கூடாது. ஏன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருப்ப நீ. உன் இடத்துல ஆழ்வழி கிழங்கு வருதா, ஆழ்வழி கிழங்கு என்ன சணல் வருதா, அங்கே சணல் இருந்து எல்லாம் காற்றான் பாரா, போட்டு காற்றான் பாரா, பயந்துருவ நீ. இவ்வளவு செய்திருக்க முடியும், இந்த ஆட்சியாளர்கள் செய்யல. நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலையை மலையா பார்க்கலையா? வெறும் கற்க குவியலாடாது மலை, வெறும் கற்குவியலா? உன் தாயின் மாறடா, உன் பூமி தாயின் மார்பு. நம் தாயின் மாரில் வந்த பால் நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற அந்த பால் உலக உயிர்களின் பாய்ப்பாலடா. அந்த மாற அறுக்கிறானடா, உன் கண்ணு முன்னாடி அறுக்கிறானடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை உனக்கு இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது. நிலம் வளமிழந்து போகும், நாடு பாலைவனமாகிவிடும். உன் தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குவாரி ஓனர்ஸ். எம் சாண்ட் என்கிறான். உன் தாயின் மாறு உனக்கு அறுத்து சமைத்தால் நல்லா இருக்கும் கறி என்று நீ பாப்பாயா? பார்க்கிறானடா உன் தாயின் மாறை. இது குவாரி, இது கிரஷர், இது மணல் என்று விற்கிறானே. நீ பார்த்து கொண்டு போகிறாய். ஆறு என்பது தண்ணீர் ஓடுகிற வாய்க்காலா? பூமி தாயின் ரத்த நாளங்களடா, ரத்த நாளங்கள், ரத்த நரம்புடா. அத்தனை ஆறையும் 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்களடா, கொன்று புதைத்து விட்டார்கள். போய் பார், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயாக மாறி நிற்கிறதடா உன் நதி. யார் மீட்பது, யார் காப்பது? மரம் வெறும் மரமா? மரமா? உன் உயிரடா, உன் உயிர். மரத்திற்கு மாநாடு போடுகிறான், மாடு ஆடுக்கு போடுகிறான். சில பைத்தியங்கள் பேசிக் கொண்டு திரிகிறது, பைத்தியங்கள். மாடும் ஆடும் என் செல்வமடா, என் செல்வம். பைத்தியக்காரா, எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கா. என் அன்பு உடன் பிறந்தானே, பேரன்பு மிக்க பெற்றோர்களை உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரம், செடி, கொடி, தாவரங்கள் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு நற்காற்றை வெளியிடும். அதனால் தான்டா நீனும் நானும் உயிரோடு இருக்கிறோம். மரம் மரம் அல்லடா, நம் உயிரடா, நம் மூச்சடா, நம் மூச்சு. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். 10 ஆண்டுகளில் உங்கள் மகன் என் பூமி தாயை பச்சை போர்வையால் இதை போல போர்த்தி விட வேண்டாம், பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன். நான் முன்வைக்கிற அரசியல் தமிழ் இனத்திற்கா, தமிழர்களுக்கு மட்டுமா? இல்லை, உலக பொதுமைக்கு என் உடன் பிறந்தானே, உலக பொதுமைக்கு. உலக பொதுமைக்கான அரசியலை யார் முன்வைக்க முடியும்? உலகில் தமிழன் மட்டும்தான் முன்வைக்க முடியும். ஏன்? இவன் தான் உலகம் தழுவி நேசித்தவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம் உலகு உலகு என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் தான். புவி வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. உலகில் 800 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. 2 விழுக்காடு தான். இதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமே என்று கதறுவது, பதறுவது
தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. நாங்கள் சொல்லும் போது சிரித்தீர்கள். 200 நாடுகளின் சூழியல் ஆர்வலர்கள் உலக சபையிலே, ஐநா பெருமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். என் அன்பு உடன்பிறந்தானே, இந்த பூமிக்கு வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்குள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து அழிவோம் என்கிறார். என்னுடைய அப்பா பெரியதாக நம்மாழ்வார் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார். ஆனால் இவர்கள் 12 ஆண்டு சொல்கிறார்கள். அதை பற்றி யாருக்கும் கவலை? இன்றைக்கு அறிவிக்கிறதே இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது என்கிறார்கள். கவலைப்படுகிறார்களா? உலகத்திலே ஒரு அரசியல் இயக்கம் அதை பற்றி கவலைப்படுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அரசு அறிவிக்கிறதே 6 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நிலத்துக்குள்ளே நீர் இல்லை, நீரற்ற மாவட்டங்களாக மாறிவிட்டது என்று. இது எப்படி சரி செய்வது? அதை பற்றி கவலை, அதற்கான திட்டம், அதற்கான செயல் எதுவும் இல்லை. ஏன்? இவர்கள் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றித்தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகளா உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் இருந்து நிற்கிறோம். நாங்கள் உலக பொதுமைக்கு அரசியலை செய்து கொண்டிருக்கிற போது ஆட்டையும் மாட்டையும் மரத்தையும் கடலையும் மலையும் நேசித்து அதற்காக பேசிக் கொண்டிருக்கிற போது சக மனிதர்களை நேசிக்காமல் வெறுப்போம், சகோதர இன மக்களை வெறுப்போம் என்று பேசுவது என் மாண்பிற்கு இழுக்கு, என் இனத்தின் பெருமைக்கு நேர்ந்த சிறுமை. இது அறிவார்ந்த பெருமக்கள் இதோடு நிறுத்திக் கொள்ளணும். முடிந்தால் எங்களோடு சேர்ந்து இணைந்து பயணியுங்கள், இல்லை எப்போதும் போல எதிர்த்தே நில்லுங்கள். எங்கள் அரசியலை கூர்மைப்படுத்துங்கள், வலிமைப்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சுற்றுச்சூழலுக்கு என்று ஒரு பாசறை வைத்து பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். பல லட்சக்கணக்கான அழகு யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கிற ஒரு கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எங்கள் பிள்ளைகளின் ரத்தம் எந்தெந்த சாதி, ஏன் சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. அதனால் எங்கள் பிள்ளைகள் என் நேரம் அழைத்தாலும் அந்த ரத்தம் கொடுப்பார்கள். இப்ப கூட முகாம் நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் ரத்தம் கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஏன்? ரத்தம் சிந்தி என் இன விடுதலைக்கு போராடியவர்கள் நாங்கள் என்பதை காட்டுவதற்காக. உடல் உறுப்புகளை சிதைய கொடுத்த இனத்தின் மக்கள் விடுதலைக்காக. அதனால் உறுப்புகளை தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கொடையாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இருக்கின்றால் அது நாம் தமிழர் அரசியல் பேர் இயக்கம் தான்.